வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 2025 சனி பயிற்சியை பற்றிய ஒரு முன்னோட்ட பதிவு. மார்ச் 29, 2025 சனி மீனராசிக்கு இடம்பெயர்கிறார். இப்போ நம்ம லக்னத்தில் சனி இருந்துகிட்டு இருக்கார். இப்போ இதை விட பெட்டரா இருக்குமா, அல்லது இதுக்கு 2ஆம் இடத்துக்கு போறனால 2ஆம் இடத்தை பாதிக்குமா? இப்படி பல கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு. அதுக்கு ஒரு முன்னோட்டமாக சனி பயிற்சின்னா என்ன, எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம். இப்போ சனி கிரகம் ஒரு துக்க கிரகம், துக்ககாரகம் மற்றும் ஜீவனக்காரகன், ஆயுள்காரகன், பலவிதமான தண்டனைகளை தருபவன், கர்மத்தின் பலனை தருபவன் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஜனன ஜாதகத்துல சனிக்கு என்ன பங்குங்கிறத நம்ம பார்க்காம இதையெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு சனினாலேயே உத்தியோகம் அமையுது, சனினாலேயே பணம் வருது, சனினாலேயே தொழில் அமையுது அப்படின்னா அவர் தான், அவருடைய தசாபுத்தியில தான், அவர்னால தான் நமக்கு தொழிலே கிடைக்கும். அப்படிப்பட்டவர் நமக்கு எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டார். அதே மாதிரி வாழ்க்கை துணை அமையிறது, உறவுகளை அமைச்சு கொடுக்கறது, ஒரு குழந்தையே பிறக்கிறது, இதெல்லாம் நம்ம ஜனன ஜாதகப்படி சனிதான் கொடுக்குறாருன்னா அவர் கெட்டவர் அல்ல. இப்படி நம்ம ஜனன ஜாதகத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம சிஸ்டத்துல, பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல பிளஸிடியஸ் சிஸ்டம்னு இருக்கு. அதுல நம்ம நேரத்திலையும் இடத்தையும் போட்டு கணிச்சோம்னா 12 பாவத்திற்கான அதிகாரிகள் உபநட்சத்திரங்களாக நமக்கு கிடைக்கும். அதுல 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் கெட்ட ஸ்தானத்துக்கு யாரு சனி கிரகம் அதிகாரியாக வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம சனியை பத்தி பயப்படணும். மற்றபடி நல்ல பாவங்களுக்கு அதிகாரியாக வந்திருந்தால் சனியினால நமக்கு அது நல்லதுதான் நடக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா திசாபுத்தி அந்தரத்துல நடக்கும். அப்ப கோச்சாரத்தை எதுக்கு பார்க்கணும்னா, திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது அந்த திசாபுத்தி அந்தர நாதர்கள் கோச்சாரத்துல என்ன வலுவில் இருக்காங்கிறதுக்கு தான் பார்க்கணும். எல்லாத்துக்குமே எல்லா நேரத்துலையுமே சனி கிரகமே எல்லாருக்கும் எல்லா பாவத்தையும் இயக்கிட்டு இருக்காது. இப்ப நம்ம லக்னத்துல இருக்கிற சனி குருனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. பூரட்டாதி 3 பாதம் கும்பத்துல இருக்கு, ஒரு பாதம் மீனத்துல இருக்கு, 4ஆம் பாதம். சரி, இப்ப 3 பாதத்திலையும் இப்ப போயிட்டு இருக்காரு இல்லையா? இப்ப இது குரு மாதிரி செயல்படுறாருன்னு அர்த்தம். அப்ப நமக்கு என்ன தெரியணும்? நமக்கு இயல்புல சனி எந்த பாவ அதிகாரின்னு தெரியணும், குரு எந்த பாவ அதிகாரின்னு தெரியணும். இப்ப லக்னத்துல இருக்கிற சனி லக்னத்துல இருந்து அந்தந்த பாவங்களை இயக்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போச்சு. அவ்வளவுதான் நமக்கு பலன். இப்ப 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக சனி விட்டால் இப்ப குரு நட்சத்திரத்துல போகும்போது பண கஷ்டம், நமக்கு பொருளாதாரம், சொந்த பந்தங்கள்ல அந்யோன்யம் இல்லாத தன்மை, இதெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்து இது பண்றாருன்னு புரிஞ்சுக்கலாம். அதுலேயும் நாம பார்க்க வேண்டியது, நமக்கு பாவ ரீதியாக கெட்ட பாவங்கள் என்பது நம்ம கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடமான ரிஷபம், 8ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான மகன். இந்த 3 தான் நமக்கு ஆகாத பாவங்கள், கெட்ட பாவங்கள். இதுல சனி வரும்போது தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கவனமா இருக்கணும். அதுல கூட புள்ளிய பார்க்கணும். இப்ப நம்ம லக்னம் என்பது கும்ப லக்னம் அப்படின்னா அதுல 3 நட்சத்திரம் இருக்கு, அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அதுக்கு 9 பாதங்கள் இருக்கு. அப்ப அந்த 9 பாதங்கள்ல எந்த பாதத்துல நம்ம லக்னம் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க அவிட்டம் 3ஆம் பாதமான ஆரம்ப புள்ளியில பிறந்திருந்தீங்கன்னா தான் இப்ப சனி பயிற்சி, சனி பெயர்ந்த உடனே 2ஆம் இடத்துக்கு போகுதுன்னு கணக்கெடுத்துக்கணும். அது இல்லாம உங்களுக்கு சதயம் 3ஆம் பாதத்துல நீங்க லக்னம் அமைஞ்சிருந்தது அப்படின்னா 5ஆவது புள்ளின்னு அர்த்தம். அந்த கும்பத்துல இந்த மீனத்திலையும் அந்த 5ஆவது புள்ளி என்ன இடம்னு பார்க்கும்போது அது உத்திரட்டாதி 4ஆ வரும். அந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தை போய் சனி தொடும்போது மட்டும்தான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகுதுன்னு அர்த்தம்.
லக்னத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்படி அளவுகள் பாவ எல்லைகளை தெரியாம நாம 2க்கு போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பலனும் நடக்காது. அதே நேரத்துல இந்த பாவ எல்லைகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா கிரகத்துக்கும் எந்த உண்மையிலேயே எந்த பாவத்துல இருக்குன்னு தெரிஞ்சு பலன் சொல்ற ஒரு மெத்தடையும் நீங்க பழகிக்கலாம். அதுபோக கோச்சாரத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால்தான் அது அந்த வேலையை செய்யும். இப்ப நமக்கு குருவோட நட்சத்திரத்துல அவர் போறாரு அப்படின்னா, குரு நமக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவர் 4ல இருக்காரு. அப்ப அந்த 4ல இருக்கிறதுனால அந்த 4ஆம் இடம் என்பது தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், தன் சுகம், தன் வித்தை, அதாவது சொந்த பந்தம், நம்முடைய திறமைகள், உற்பத்தி ஸ்தானம் இத்தனையும் குறிக்குது. அப்ப இது சார்ந்த விஷயத்தை சனி மூலமா நம்ம பெறுகிறோம்னு அர்த்தம். இது சார்ந்த ஒரு நிகழ்வுகள் நடக்குதுன்னு அர்த்தம். அது நல்லதா நடக்குதா கெட்டதா நடக்குதாங்கிறது தான் நம்ம ஜனன ஜாதகப்படி அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த பாதிப்புகள் புரிய வரும். இப்ப நம்ம ஜென்ரலா பொதுவா எல்லா வயதினருக்கும் பொருந்துற மாதிரி பலன் எடுக்கணும்னா, இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். அவரு 2ஆம் இடத்துல தான் இந்த நட்சத்திரம் இருக்கு. 6ஆம் இடத்துல கடகராசியில பூசம்ங்கிற சனி நட்சத்திரம் இருக்கு. 10ஆம் இடமான விருச்சிக ராசியில அனுஷம்ங்கிற சனி நட்சத்திரம் இருக்கு. இந்த பணம் கொடுக்கிற, உத்தியோகம் கொடுக்கிற, தொழில் கொடுக்கிற சனி பகவான் இப்ப ஆற்றல் கெட்டு போய் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா மீனராசிக்கு 12ல இருக்காரு, கடகராசிக்கு 8ல இருக்காரு, விருச்சிக ராசிக்கு 4ல இருக்காரு. அப்ப பணத்தட்டுப்பாடை இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு அர்த்தம். இப்ப இதே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி போகும்போது சொந்த நட்சத்திரமா வேலை செய்வார். அப்ப என்ன பண்ணுவார்னா, 2ஆம் இடத்துக்கு பலத்தை கொடுப்பார், 6ஆம் இடத்துக்கு பலத்தை கொடுப்பார், 10ஆம் இடத்துக்கு பலத்தை கொடுப்பார். அது நன்மைகளை செய்யும். அப்ப இது மாதிரி மேலோட்ட பலன்கள் எடுக்கிறதும் ஃபர்ஸ்ட் மெத்தடு. 2வது, நம்ம ஜனன ஜாதகத்துல அவர் சனி எந்த பாவ அதிகாரியா வர்றாரோ அந்த தொடர்புகளை தான் அவருடைய திசாபுத்தி காலங்கள்ல செய்வாருங்கிறதுனால அதை நீங்க கணிச்சு வச்சுக்கிட்டு இந்த கோச்சாரத்தை பார்க்கறதும் அடுத்த கட்டம். அது ஒரு மெத்தேடு. இப்படி பார்த்து தான் சனி பயிற்சியை இது பண்ணணும். ஏன் முன்கூட்டியே பதிவிடுறோம் அப்படின்னா, நாம இப்ப 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு ராசியை வச்சு பலன் எடுத்துட்டு பயந்துகிட்டு இருக்கோம். அதனால அந்த ராசியை பத்தி மறந்துருங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்தா கஷ்டம், 8ஆம் இடத்துல வந்தா கஷ்டம், 12ஆம் இடத்துல வந்தா கஷ்டம், அவ்வளவுதான். அது இல்லாம இப்ப 2ஆம் இடத்துக்கு வருது அப்படின்னா நமக்கு கேள்விக்கு தகுந்த மாதிரி அது பலன் கொடுக்கும். இப்ப 2ஆம் இடம் என்பது 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அதே போல நமக்கு 2ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். அப்ப எந்த வீட்டுக்கு அது பாதிப்பை தருகுதோ அந்த ஒரு கேள்விக்கு மட்டும்தான் அது பாதிப்பு பண்ணும், எல்லா விஷயத்திலையும் பண்ணாது. அதனால மிக மிக சனி என்றாலே நம்ம அந்த லெவல் கம்மியா இருக்கும். இப்ப ஒரு பல்கான அமௌண்ட் பார்க்கறது எப்படி, ஒரு சுமாரான அமௌண்ட் பார்க்கறது எப்படி. ஒரு தொழிலே செஞ்சா கூட ரொம்ப பல்கா பண்ணக்கூடிய ஒரு பண வரவுங்கிறது குருவை போல இருக்கும். அதே கொஞ்சம் சொற்பமான வரவு, சில்லறை பணமா வர்றதுங்கிறதெல்லாம் சனியை போல இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சு பலன் சொல்றது அது நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அதே நேரத்துல எல்லா கஷ்டங்களையும் எல்லா நஷ்டங்களையும் சனியை செய்யறாருங்கிற நம்பிக்கை தேவையில்லை. இது உங்களுக்கு உங்க ஜனன ஜாதகத்துல சீர்தூக்கி பார்த்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது நல்லா புரியும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.